வணக்கம் நண்பர்களே. என்னதான் நம்மலாம் விஞ்ஞானத்தில் வளர்ந்தாலும் எல்லா வளர்ச்சியும் இருந்தாலும், ஆனால் இந்த பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் பிற்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது. ஏன் அப்படின்னா, அப்போ அந்த காலத்தில் தான் பெண்களை அடக்குமுறையால் அடக்கி அவங்கள உடல் ரீதியாக துன்புறுத்துறது, மன ரீதியாக துன்புறுத்துறது, 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நான் உன் மாமன் முறை மாமன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த ஒரு 12-13 வயசுலேயே அந்த பொண்ணோட உடல் உறவுல ஈடுபடுறது, அப்புறம் அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே மாதிரியான நிகழ்வுகள் இப்பயும் நடக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியல. அந்த முறைகளை வச்சு இல்லை, இன்னும் இந்த சிறுமிகள் பாலியல் குற்றங்களில் எப்படி சொல்கிறது பாதிக்கப்படுறது. இன்னைக்கு இப்போ சமீபமாக நடந்த ஒரு விஷயம், ஒரு 13 வயசு சிறுமி 8வது படிக்கக்கூடிய குழந்தை இன்னைக்கு இறந்து போயிருக்கு, லவ் டார்ச்சர் அப்படிங்கிற பேரில். அதை செஞ்சது யார் அப்படின்னா, சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரோட குடும்பம், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட குடும்பம், 25 வயசு பையன், 13 வயசு அந்த பெண் குழந்தை. யோசிச்சு பாருங்க, யார் அந்த பையன், என்ன நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் என்ஆர்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து ஒரு குழந்தை பள்ளிக்கு போகிறாங்க, 8வது படிக்கிறாங்க. ஸோ அவங்கள பள்ளிக்கு போகையிலையும் வரையிலையும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணியிருக்கான். அப்புறம் மெல்ல பேச்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொன்ன அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கம்பேட்டையை சேர்ந்த சரவணன் அப்படிங்கிறவர், 25 வயசு. அதை விட மிக முக்கியமான விஷயம், அவர் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூட தாவேகா, அதாவது தளபதி விஜய் அவர்களோட கட்சி, அதில் கிளை செயலாளர், கிளை பொருளாளராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சரவணன். ஸோ அவர் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர். அப்படி இருந்தும் இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணி பேசியிருக்காரு. அந்த குழந்தை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா, இந்த டார்ச்சர் இன்னும் அதிகமாகவே அந்த குழந்தை ரொம்ப பயப்பட்டுருக்கு. அவனை பார்த்தாலே மிரள்ற அளவுக்கு ரொம்ப பயந்துருக்கு. அதனால வீட்டில் போய் பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கு. ஆரம்பத்தில் இது பயந்து அப்படியே ஒதுங்கி போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் இது அதிகமாக அதை வீட்டில் சொல்லியிருக்கு. இதை கேட்ட அவங்க பெற்றோர் ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த பையனோட வீட்டுக்கு போய், இது மாதிரி உங்கள் பையன் என் பொண்ணு பின்னாடி சுற்றி டார்ச்சர் பண்ணுறான், இது அவளுக்கான வயசு இல்லை, ஏன்னா 8th படிக்கிற குழந்தை, யோசிச்சு பாருங்க. அப்படின்னும் போது இது மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் சொல்லி கண்டிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடாது, பார்த்துக்கோங்க, அப்புறம் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த குழந்தை போயிருக்காங்க. அந்த சரவணன் அப்படிங்கிறவங்க அங்கே வந்திருக்காரு. அந்த சரவணன் மட்டும் வரல, கூட அவரோட தங்கச்சி சங்கீதா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அவரோட கணவர், அவருமே அங்கே ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி தான், விஜய் அவர்களோட, தளபதி அவர்களோட கட்சி தான். யோசிச்சு பாருங்க, அவர் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருக்காரு, இந்த பக்கம் இவரும் கிளை பொறுப்பில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க எவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கணும், எவ்வளோ யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களே பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்காங்க. அந்த குழந்தைய அந்த ஃபங்க்ஷனில் பார்த்து பேசியிருக்காங்க. சரவணன் மட்டும் இல்லாமல் அவர் குணசரவணன், அப்புறம் அவரோட தங்கச்சி சங்கீதா அப்படிங்கிறவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசியிருக்காங்க. பேசுனாங்களா மிரட்டினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஃபங்க்ஷனில் இருந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏமா அழுகுற அப்படின்னு சொல்லி பெற்றோர் கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப தேம்பி அழுதுருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல கேட்கும்போது விஷயத்த சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவங்க தான் பேசுனாங்க அப்படின்னோடனே, என்ன பேசுனாங்க ஏதுன்னு சொல்லலை. சரி விடுமா பார்த்துக்கலாம்,
காலையில் பார்த்துக்கலாம், நீ அழுவாத, நீ தூங்கு, காலையில் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு இவங்களும் வந்து போய் தூங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் அந்த தூக்கத்திலிருந்து விழித்த அந்த தாய் வந்து போய் பார்க்கும்போது அந்த பெண் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அந்த ஒரு தாய்க்கு. இத்தனை வருஷமாக 13 வருஷமாக வந்து பொத்தி பொத்தி வளர்த்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் இருந்திருக்கும் அந்த சமயத்தில். அதுவும் இல்லாமல் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து தன்னோட உயிரை வந்து போக்கிக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்க டார்ச்சர் பண்ண போய் அவங்க வீட்டில் தான் வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த ஒரு அந்த ஃபங்க்ஷனில் அவங்க என்ன பேசுனாங்க, என்ன அளவுக்கு மிரட்டினாங்க, இல்லை வேறு எதுவும் தவறாக செஞ்சாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அவங்க அம்மா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து என் பொண்ணோட உடம்பை வந்து சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தரணும். ஏன்னா ஒரு இறக்குற அளவுக்கு அந்த குழந்தை போயிருக்கு அப்படின்னும் போது வேறு ஏதோ அங்கே தவறாக ஏதாவது நடந்துச்சா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ அவங்க வந்து அந்த வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம் மக்களே. ஒரு 13 வயசு குழந்தை, 25 வயசு ஆண், அதுக்கு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா சமீப காலமாக அவர் வந்து பொறுப்பு கொடுத்த எல்லா ஆட்களும் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கிறது நிறைய இடத்துல நம்ம நிறையா பார்க்குறோம். நிறையா கேசஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா இப்போ இந்த நிகழ்வு வேற. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 3ஆம் சக்தியாக ஒரு மாற்று சக்தி வந்து வருது அப்படின்போது நிறைய பேர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருக்காங்க. விஜய் அவர்கள் வந்தால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நிறையா பேர் விஜய் அவர்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்கிற நேரத்திலே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சந்தித்தா இது வந்து ஒரு பேராபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறவர்களெல்லாம் வந்து களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கட்சி பொறுப்பில் இருக்கிறனால கூட மண்டையில் கொம்பு முளைச்சி இந்த விஷயத்தை செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சாதான் வேறு எதுவும் தவறுகள் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்தை பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி.